ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பியூர் ஐம்பொன் வளையல். அதாவது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பியூர் ஐம்பொன் வளையல்கள் நிறைய போட்டிருக்கோம். டிசைன்ஸும் நிறைய இருக்குது. எல்லாமே பியூர் ஐம்பொன் வளையல் தான். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பார்க்கவும் கோல்டு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. நீங்கள் சைஸ் என்ன அப்படின்றத எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு வளையல் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்தது. அதே போல் தான் இந்த வளையலும். இது நடுவில் எஸ் மாதிரி போட்டு 2 பக்கம் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பியூர் ஐம்பொன் வளையல் தான். பாலிஷ்லாம் போட வேண்டியதில்லை. நம்ம எப்படி போடுறோமோ அது போலவே லைஃப் லாங் இது அப்படியே தான் இருக்கும். நல்ல கோல்டு கலரில் அப்படியே இருக்கும். கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். இதுவும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஐம்பொன்னை உருக்கி ஊற்றிருக்காங்க. மோல்டிங் டைப்பு தான் எல்லாமே. அருமையாக இருக்குது. இதுக்கு பாலிஷ்லாம் போட வேண்டியதில்லை. இது நம்மளுடைய அடுத்த டிசைன்ஸ். வளையல் எல்லாமே ஒரே மெட்டீரியல் ஒன்று தான். அதில் மேலே இருக்க இந்த டிசைன்ஸ் மட்டும் சின்ன சின்னதாக மாறும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரியானது தான். இந்த டிசைன்ஸ் பாருங்கள், சின்ன சின்னதாக 2 ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு லீஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத மட்டும், என்ன டிசைனில் என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பரான டிசைன். இது நம்மளுடைய அடுத்த டிசைன் பாருங்கள். இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக பூக்கள் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பியூர் ஐம்பொன் வளையல் தான். இதுக்கு பாலிஷ்லாம் போட மாட்டாங்க. லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப சூப்பர், அருமையாக இருக்குது. பியூர் ஐம்பொன் நம்ம உடம்புல போட்டுக்கிறதும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வளையல் எப்போவுமே நம்ம கையில் போட்டுக்கலாம். இது ஒன்று கையில் 1 2 நம்ம போட்டுக்கிட்டு, இதுக்கு அடிஷ்னலாக கண்ணாடி வளையல் நம்ம இதோட சேர்த்த மாதிரி போட்டுக்கலாம். இது பாருங்கள், அடுத்த டிசைன். இதுவும் அழகாக இருக்குது. இது நல்லா அப்படியே கொடி மாதிரி போயிருக்கு அழகாக. இதுவும் அடுத்த டிசைன் தான். இது ஒரு டிசைன் பாருங்கள். இதில் சின்ன சின்ன சின்னதாக ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். சூப்பரான வளையல்கள். உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த தடவை ஐம்பொன் வளையல்களில் நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு மாடல் பாருங்கள். ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம ஐம்பொன் தோடுகள் பார்க்குறோம். இது பாலிஷ் பண்ணின தோடு. இதில் கல் தங்கத்துக்கு வைக்கிற கல்லே தான் வச்சுருக்காங்க. வெள்ளைக்கல் வச்சுருக்காங்க, பச்சை கல் வச்சுருக்காங்க, அப்புறம் மாதுளம் மலை கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிங்க் கலர் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. டிசைனும் நல்லாயிருக்கு. அடுத்ததாக இது ஒரு கம்மல். இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வெள்ளைக்கல்லும் அதே போல் பிங்க் கலர் கல்லும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேர்த்தோடவே இதை நம்ம போட்டுக்கலாம். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும்.
ரொம்ப அழகான தோடு. இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஷார்ட் செயின் மாடல். இது குட்டி டாலரோட அழகாக இருக்குது. ஷார்ட் செயின் அப்படின்னா நம்ம கழுத்து வரைக்கும் தான் இருக்கும் அந்த செயின். கழுத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அதில் ஒரு டாலரோடு சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இதுவும் ஷார்ட் செயின் தான். சின்ன டாலர் கொடுத்துருக்காங்க. இதில் பிங்க் கலர் கல் வச்சு ரொம்ப அழகான ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. இது செயினுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு, கோல்டு மாதிரியே இருக்குது. அதில் ஒரு குட்டி டாலர். இது வந்து அடுத்ததாக இதுவும் வந்து ஷார்ட் செயின் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் இருக்க டாலர் வந்து இந்த சிலுவை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில கிறிஸ்டின் வந்து மாங்கல்யமாக கூட இதை போட்டுக்கிறாங்க. இதுவும் நம்மக்கிட்ட தனியாகவும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஷார்ட் செயினில் உள்ள டாலராக நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். 8 பிடி செயினுக்கு மாற்றி கொடுங்கன்னாலும் மாற்றி கொடுத்துருவோம். 10 பிடி செயினில் நீங்கள் இந்த டாலர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். அடுத்ததாக வந்து மிஷின் கட்டிங் வளையல். இது அழகாக சின்ன 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 கூடாக போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது கட்டிங் வந்து இந்த கட்டிங் வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். நல்ல வளையல், நல்ல திக்னஸான வளையல், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கண்ணாடி வளையலில் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. இதில் அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃபார்மிங் தோடு. இது வந்து சும்மா கல்லே இல்லாமல் நார்மல் டெய்லி யூஸ் தோடு தான் இது. இது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கோல்டில் உள்ள டிசைன் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிசைன் ரொம்ப அழகான டிசைனாக இருக்குது. இந்த தோடு வந்து ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, மீடியம் சைஸில் தான் இருக்கும். நார்மலாக ஒரு 2 கிராம் நம்ம கோல்டில் தோடு வாங்கினோம்னா எப்படி இருக்கும், வெறும் தோடு மட்டும், அந்த மாதிரி இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு கை செயின். இந்த கை செயின் வந்து அப்படியே வந்து HSL கோல்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. இது அடிஷ்னல் செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செயின், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு செயின் எல்லாமே பாருங்களேன், அப்படியே வந்து கோல்டு ஃபினிஷிங்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த குட்டி குட்டியாக அந்த வளையங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து கோல்டு ஃபினிஷிங்லேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு ஐம்பொன் தோடு. பிங்க் அண்ட் ஒயிட்டில் கல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதுளம்பழம் சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே நல்ல ஒரு டார்க்கான கலரில் இருக்குது. அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மாட்டல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாட்டலும் கூட நம்மக்கிட்டே இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த ப்ளைன் தோடு, அதாவது கல் இல்லாத அந்த ப்ளைன் தோடு வந்து டிசைன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கா. ஆனால் இது வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ₹1 காயின் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு புது ₹1 காயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காதில் போட்டோம்னா நல்ல பெரிய தோடாக தெரியும். அழகாக இருக்குது. டிசைனும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து திருகாணி தான் வச்சுருப்பாங்க பின்னாடி, நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது வந்து முத்து பாசியில் வந்து அழகாக கம்பி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் ஒரு கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க, கோல்டு மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து டபுள் லேயர் செயின், வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இதிலே வந்து சிங்கிளாகவும் கிடைக்கும். சிங்கிள் வேணுங்கிறவங்க சிங்கிள் வாங்கிக்கலாம், டபுள் லேயர் வேணுங்கிறவங்க டபுள் லேயர் வாங்கிக்கலாம்.